Hi friends, welcome to ammatips.com. இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக் பண்ணிவிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த வீடியோவில் எப்படி பட்டு சேரீயில் ரெண்டு கலரில் பஃப் கை எப்படி தைக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஏற்கனவே கையோட அளவில் லைனிங் ப்ளவுஸில் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ பட்டு பார்டரோட அளவு எவ்வளோ இருக்குன்றதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் அடுத்த கலர் நம்மளுக்கு பஃப்பில் வரக்குள்ளே மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பஃப் வர்றதுக்கு நம்ம 2 கலர் ஆட் பண்ண போகிறோம்னு சொன்னேன் இல்லையா, அதனால் ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்டரோட அளவு எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு பஃபோட அளவு 4.5 இன்ச் வந்தது. எனக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக நான் சேர்த்து 5 இன்ச் அளவுக்கு நான் சேரீலேருந்து கொஞ்சம் ஓரமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இதில் கொஞ்சம் கூட நான் பீஸ் வேஸ்ட் பண்ணவே போகிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா இது 44 இன்ச்சஸ் அளவு உள்ள ஒரு ப்ளவுஸு. ஸோ கை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 16 இன்ச் அளவுக்கு சுத்த அளவே வரும். அதனால் எனக்கு தேவையான அளவுக்கு வேணுன்றதுக்காக நான் சின்ன சின்ன ஃப்ளீட்டாக வச்சு ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக ஃப்ளீட் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு சைடு ஜாயின் பண்ணி தெரியாதவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 சைடுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆனால் ஒரு சைடு ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்த சைடு பார்ட்ரு வைக்கிற பீஸில் வச்சு தான் நான் ஜாயின் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி வைக்கிறதுன்றது. ஸோ ஃபஸ்ட்டு நல்ல பக்கம் தான் நம்மளுக்கு ஃப்ளீட் வச்சோம் இல்லையா, அந்த சைடு வைக்கணும். அதுவே பார்ட்ரு வச்ச பீஸ் நம்மளுக்கு கெட்ட பக்கம் வச்சு திருப்புனா நம்மளுக்கு நல்ல பக்கம் வரும். ஸோ நம்ம இப்போ நான் கெட்ட பக்கம் வச்சுட்டு இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ சுருக்கம் வச்ச பீஸ் மேல் பக்கம், அதாவது ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் ஜாயின் பண்ணோம்ல அந்த பீஸ் மேல் பக்கமாகவும், இப்போ ஃப்ளீட் கையோட பார்டர் ஜாயின் பண்ணுற பீஸ் ஃப்ளீட் வைக்காததை நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டே இந்த கையோட சுற்ற அளவுக்கு வர அளவுக்கு நம்ம சின்ன சின்ன ஃப்ளீட்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டே வரோம். இப்போ ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ மறுபடியும் இந்த பிசுரெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நூல் இழையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே ஒரு தையல் மறுபடியும் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு பட்டு புடவைன்றதுனால நம்மளுக்கு கிழிஞ்சி வராமல் இருக்கும். ஸோ இப்போ இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மேலே ஒரு படிமான தையலும் அதே மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்த உங்களுக்கு வேணும்னா லேஸ் வச்சுக்கலாம். நான் இந்த இடத்த லேஸ் வைக்க போகிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் கல் வச்ச டிசைன் ரெடி பண்ணியிருக்கிறதுனால அதில் லேஸ் வச்சா எடுக்காது. அதனால் நான் கல் வச்ச டிசைனே போதுன்றதுக்காக நிறுத்திட்டேன். இப்போ லைனிங் பீஸை மேலே வச்சுட்டு அப்படியே நம்ம கையை திருப்பிக்க போகிறோம். உங்களுக்கு கையோட ஃபுல் பார்ட்ரு வேணும் அப்படின்னா ஃபுல் பார்ட்ரு கிட்ட வச்சுட்டு நீங்கள் தைச்சிக்கங்க. நான் 1/4 இன்ச் அளவுக்கு பார்ட்ரை வெளி பக்கமாக தள்ளிட்டு அந்த பூ வரும் இல்லையா, அதை மட்டும்தான் நான் தேவைப்படுறதுனால அந்த சைடு மட்டும் கொஞ்சமாக வச்சு திருப்பிக்கிறேன். ஸோ இதுமாரி மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2 பக்கமும் ஜாயின் பண்ணி லைனிங்கை ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா, அதுக்கு அடியில் இருக்கிற பீஸையும் நம்ம மேலே ஒரு ஹெம்மிங் பண்ணக்குள்ளே எப்படி பட்டையாக இருக்குமோ அதே மாதிரி ஒரு தையல் போடணும். அப்போ தான் கை மேலே முறுக்கிக்காமல் தூக்கி வராமல் இருக்கும். ஸோ அங்கேயும் ஒரு தையல் போட்டுக்குங்க. இப்போ மேலே வச்சு ஒரு தையலை ஜாயின் பண்ணி கைக்கு ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த இடத்த நம்ம ஃப்ளீட் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ளீட் எப்படி எந்த பக்கம் திரும்பியிருக்கோ அதே மாதிரியே வச்சுட்டு மேலே வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளீட் வச்சதும் அதே மாதிரியே இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு ஃப்ளீட் பிரிஞ்சு வராமல் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதே மாதிரிக்கே நீங்கள் வச்சுட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நான் இப்போ ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். ஜாயின் பண்ணி எடுத்துலேருந்து அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். மேலே ஒரு தையலும் போட்டுக்குங்க. இப்போ மீதமான இருக்கிற எல்லா பீஸுமே நம்ம கட் பண்ணிவிடுவோம். இப்போ ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டோம்.
கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்க அழகாக இது மாதிரி வந்துட்டு ஃப்ளீட்டே வைக்காமல் நம்மளுக்கு பஃப் கை எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.